கோட்டை சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றி வருகிறேன். இத்திருக்கோயிலில் தைப்பூச உற்சவமானது தற்போது விழா கோலத்துடன் துவங்க உள்ளது. இந்த தைப்பூச விழாவானது தொன்று தொட்டு முருகப்பெருமானின் உன்னதமான மகத்துவத்தையும் அவருடைய பிரபாவங்களையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. நமது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற பல நாடுகளிலும் தைப்பூச விழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தைப்பூச விழாவின் சிறப்பு என்பது உத்தராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் தை 1 நம்மளுடைய பொங்கல் திருநாளை அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷமாக இது அமைந்துள்ளது. உத்தராயண புண்ணிய காலம் என்பது தேவர்களின் காலை பொழுதாகும். அவர்களுக்கு விடியற் காலை பொழுது என்பது வழக்கம். இந்த தேவர்களின் நாளாக ஒரு ஆண்டு கணக்கிடப்படுகிறது. அவ்வாறு கணக்கிடப்படும் போது பகல் பொழுது ஆரம்பம் உத்தராயண புண்ணிய காலம், அதாவது தை மாதம். அந்த பகல் பொழுதானது முடிவடைவது தட்சிணாயன ஆரம்பம், அதாவது ஆடி மாதம். ஆணி வரை உண்டான காலம் அந்த பகல் பொழுது என்பார்கள். அந்த பகல் பொழுதில் முதல் விசேஷமாக வருவதானது தைப்பூசம். முருகப்பெருமானை குறித்து நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். இந்த தைப்பூச விழாவானது சூரிய சந்திரர்கள் இருவரும் தங்களை நேர்கோட்டில் பார்க்கும் அந்த நாளையே தைப்பூச விழாவாக தொன்று தொட்டு ஜோதிடத்திலும் ஆகமத்திலும் அந்த தைப்பூச விழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த தைப்பூச விழாவில் முருகப்பெருமானுக்கு இந்த விழா எப்படி ஏற்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது, சுவாமி தன்னுடைய சக்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து 6வது சக்தியாக அதோமுகத்திலிருந்து 6 ஜோதிகளை வெளிப்படுத்தி அந்த 6 ஜோதிகளை சூரபத்மனின் சம்ஹாரத்தின் பொருட்டு அதை ஒருங்கிணைத்து சக்தி வடிவமாக அதை அம்பாளினிடம் கையில் கொடுத்து, அம்பாள் தன்னுடைய வேலை முருகனுக்கு சம்ஹாரத நோக்கத்திற்காக அளித்த நாளாக இந்த தைப்பூச நாள் விழா கொண்டாடப்படுகிறது. மகாசக்தியான பராசக்தி அம்பாளானவள் தன்னுடைய சக்திகளையும் சுவாமியுடைய சக்தியையும் ஒருங்கிணைத்து முருகனுக்கு வழங்கியதால் இது மிகவும் மகோன்னதமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சக்திக்கு மீறியது எதுவும் இல்லை. அந்த சக்தி வடிவமான அம்பாளின் திருக்கரத்திலிருந்து தான் நோன்பு இருந்து முருகப்பெருமான் இந்த வேலை பெற்றுக்கொள்கிறார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த வேலை அவர் பெறுவதால் அந்த நாளானது நம்மளுக்கு சக்தியை கொடுக்கிற நாள். நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், அழுக்குகள், அவா, பொறாமை, இந்த மாதிரியான தீவினைகள் நம்மை விட்டு விலகவும் ஞானத்தின் பாதையில் நம்மை செல்லவும் தூண்டுகின்ற நாளாக இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த சக்தியிடம் வேல் பெற்ற நாளாக இந்த கருதப்படுவதால் சுவாமியே முருகப்பெருமானே இதை நோன்பு இருந்து அந்த வேலை பெற்றுக்கொள்வதால் அதற்கு பிறகு ஐப்பசியில் சம்ஹாரம் செய்கிறார். அந்த வேலை பெற்றுக்கொண்ட தாத்பரியமானது தன்னுடைய விரதத்தின் மூலம் ஒரு அருளை அவர் பெறுகிறார் அம்பாளிடமிருந்து. அதன் நோக்கமாகவே நாமும் இந்நாளில் தைப்பூச நாளில் காவடி எடுத்தல், பாத யாத்திரை செய்தல், பால் அபிஷேகம் முதலிய மாலை போட்டுக்கொண்டு 6 திருத்தலங்களான படை வீடுகளுக்கு செல்லுதல், 7வது படை வீடான மருதமலை போன்ற பல திருத்தலங்களுக்கு நாம் பாத யாத்திரையாக சென்று அந்த நேர்ச்சை வேண்டிக் கொண்டு அந்த நேர்ச்சை நிறைவேறி கொள்ளவாக நம்மை உடலை வருத்தி கொண்டு பால் காவடி அந்த மாதிரியான பல காவடிகளை நாம் எடுத்துக்கொண்டு சுவாமியை தரிசனம் செய்கிறோம். அதன் பலனாக சுவாமி அந்தந்த பக்தர்களுக்கு அவர்களுடைய வினை பயன்களை பொறுத்து அந்தந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை அருள்கிறார் என்பது நமது நம்பிக்கை. எல்லா திருக்கோயில்களிலும் காவடி எடுக்கும் பழக்கம், அதுவும் மலை மேல் உள்ள முருகனுக்கு காவடி எடுத்து செல்லும் பழக்கமானது தொன்று தொட்டு விளங்கி வருகிறது. இந்த காவடி எடுப்பது என்பது தன்னுடைய உடலில், தோள்களில் தன்னுடைய ஆசைகளையும் துன்பங்களையும் விடுத்து இறைவனையே ஒரே நோக்கமாக கொண்டு பால் காவடி, புஷ்ப காவடி, சர்ப காவடி வரைக்கும் சொல்வார்கள். சர்பத்தை அந்த காவடிகளில் இட்டு அதை எடுத்து கொண்டு போய் சுவாமியின் பாதத்தில் சமர்ப்பிப்பது என்பது வரைக்கும் அந்த காலத்தில் வழக்கம் உண்டு. இந்த காவடி எடுத்தல் என்பது இடும்பன் என்கிற ஒரு அசுரன் முருகப்பெருமானின் அருளை பெற்று உய்ய வேண்டி இந்த தன் 2 தோள்களிலையும் மலைகளை தாங்கி சுவாமியை தரிசனம் செய்ய யாத்திரையாக சென்றதாக ஒரு வரலாறு. அந்த இடும்பனுடைய வழியை பின்பற்றியே அவருக்கு சுவாமி அருள் கொடுத்ததால் அவருடைய வழியை பின்பற்றியே நாம் இடும்பனுடைய அந்த காவடி தூக்கும் பழக்கத்தை நாம் கடைபிடித்து வருகிறோம். இந்த காவடி எடுப்பதால் பல நன்மைகள் நம்முடைய குடும்பங்களில் நடக்கும்.
நடக்கின்றது என்பது உறுதி. இந்த காவடி எடுத்தல் என்பது சண்முக பெருமானுக்கு மிகவும் பிரீதியான ஒன்றாக பார்க்கப்படுகிறது.